ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம், குருவே சரணம், குரு கடாட்சம். இப்போ என்ன பார்க்கலாம்? வாழ்ந்தாலும் பேசும், வீழ்ந்தாலும் பேசும். அதுதான் இந்த உலகம், இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நாம் எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கோமோ அந்த பாதையில் நாம் போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், எதுக்கு பயப்படணும்? தப்பு பண்ணாதான் பயப்படணும் நாம், இல்லைங்களா? அப்போது யார் என்ன சொன்னால் என்ன? வாழ்ந்தாலும் பேசும், வீழ்ந்தாலும் பேசும். அதுதானே உலகம். அப்போ நாம் எதை நோக்கி பயணித்து கொண்டு இருக்கின்றோமோ அந்த பாதையில் நாம் பயணிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும், இல்லைங்களா? எல்லாத்துக்கும் நாம் எல்லாத்துக்கிட்டையுமே நல்ல பேர் வாங்க முடியுமான்னா முடியாதையே. அது விடவும் மாட்டாங்களே, இல்லைங்களா? பகவானே துணை அப்படின்னு சொல்லிட்டு நாம் எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கோமோ போய்கிட்டே இருக்கணும். சரிங்களா? இப்போது நாம் பகவானே பகவானேன்னு பகவானை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். அப்போது நம்ம பகவானை வேண்டும்போது நாம் எந்த ரூபத்தில் வேண்டுறோமோ அதே ரூபத்தில் பகவான் நின்று நம்மளுக்கு அதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லுவாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லை இல்லையா? அப்போது நம்ம பகவானை பிடிச்சிக்கிட்டு கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டே இருக்கும்போது யார் மூலியமாவது அதுக்குண்டான முடிவு என்ன, பதில் என்ன அப்படின்னு சொல்லிடுவார் பகவான். சரிங்களா? அதுக்கு தான் சொல்கிறது, நம்மக்கிட்ட யாருனாச்சும் பேசும்போது அதை கூர்ந்து கவனிக்கணும். அவங்க மூலிமா பதில் பகவான் சொல்லிடுவார் அப்படின்னு சொல்கிறது அதுக்காக தான். சரிங்களா? இப்போது நாம் மன அழுத்தத்தில் இருக்கோன்னு வைங்களேன், அதிகமான மன அழுத்தத்தில் இருக்கோன்னு வைங்களேன், என்ன பண்ணுவோம்? நாமளே அதை வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ளேயே போட்டு அழுத்திக்கிட்டே இருப்போம், இல்லைங்களா? அப்போ அடுத்த என்ன ஆகும்? அதனோட பாதிப்பு இன்னும் அதிகமாக ஆகும், இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணணும்? நம்மளுக்கு நம்பகமான ஒருத்தர் இருப்பாங்க இல்லையா? அப்போது அவங்கக்கிட்ட நாம் அந்த விஷயத்தை ஷேர் பண்ணும்போது அதுக்குண்டான பதில் என்ன, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க மூலிமா பகவான் சொல்லிடுவார். சரிங்களா? மனசுக்குள்ளேயே போட்டு 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 அழுத்தி அழுத்தி வச்சோம்னா அதுவே பல வியாதிகளுக்கு காரணமாக ஆயிடும். அப்போ என்ன பண்ணலாம்? மனசுக்குள்ளே போட்டு அழுத்த அதுவே வியாதி. யார்கிட்டையாச்சும் நாம் அதை பகிர்ந்து கொள்ளும்போது அதுக்குண்டான பதில் என்ன, அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்குண்டான முடிவு அவங்க மூலிமா சொல்லிடுவார் பகவான். சரிங்களா? இப்போ எல்லா வீட்லேயுமே எல்லாமே கரெக்டாக நடக்குதுன்னு சொல்ல முடியுங்களா? இல்லையே. இப்போ எல்லாத்தோட கர்ம வினையும் ஒன்றே தான் அப்படின்னு சொல்ல முடியுங்களா? அதுவும் இல்லையே. அப்போது அவங்கவுங்க என்ன வாங்கிட்டு வந்தாங்களோ அதுதான் நடக்குது அப்படிங்கும்போது அதுக்கு எதுவும் நாம் சொல்ல முடியாது, இல்லைங்களா? அப்போ என்ன பண்ணலாம்? நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு மேலே என்னப்பா பார்க்கலாம், அடுத்த ஸ்டெப் என்ன, அப்படி தான் போகணும். அதுலேயே நின்றுட்டு இருக்கலாங்களா? என்ன ஆகும்? அது அந்த காலம். இந்த காலம் அப்படி இல்லையே. காலத்துக்கு தக்காப்புல நாமளும் மாற்றிக்கணும், இல்லைங்களா? காலத்தோடு ஒத்துவாள் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைங்களா? அப்போது என்ன பண்ணலாம், அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு என்ன எடுத்து வைக்கலாம் அப்படின்னு பார்க்கணும், இல்லைங்களா? இப்போ நம்ம மேலே ஏதாவது தப்பு இருந்தால் தான் நாம் பயப்படணும். நம்ம மேலே தப்பே இல்லைன்னு வைங்களேன், எதுக்காக நாம் பயப்படணும்? அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு நாம் ஏன் யோசிக்கணும்? நம்ம வாழ்க்கை நம்மளுக்கு மெயின், இல்லைங்களா? அப்போது நம்மளுக்கு உண்டான முடிவை நாம் தானே எடுக்கணும். இப்படி வாழ்ந்தாலும் பேசிட்டு தான் இருப்பாங்க, இல்லைங்களா? அப்போது நமக்கு உண்டான முடிவு நாம் தான் எடுத்து அதுக்குண்டான பதிலை சொல்லப்பா அப்படின்னு பகவான்கிட்ட வேண்டும் போது கண்டிப்பாக அதுக்குண்டான பதில் கிடைச்சிடும். சரிங்களா? அப்போ யார் மூலியமாவது பகவான் சொல்லிடுவார். நாம் வேண்டும் போது
பகவான் வந்து யார் மூலியமாவது கண்டிப்பாக அதுக்கு உண்டான பதில் சொல்லிடுவார். அப்போ பகவான்கிட்ட தான் கேட்கணும். இப்போ ஒவ்வொன்றும் சொல்லிட்டு தான் இருப்பாங்க இல்லைங்களா? நம்மளுக்கு எது சரின்னு படுதோ அதை தானே நாம் செய்யணும். நாம் வந்து சைலண்ட்டாக யோசிச்சோன்னு வைங்களேன், உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு அதுக்கு உண்டான பதில் கிடைச்சிடும். அப்போது என்ன பண்ணலாம்? எல்லாத்துக்கிட்டையுமே ஆலோசனை கேட்டுக்கிட்டே இருக்கலாமா ஒவ்வொரு விஷயத்துக்கும்? அப்படின்னா கேட்க தேவையில்லையே. ஒருத்தர்கிட்ட கேட்டோம், ஷேர் பண்ணிக்கிட்டோம், நம்மளுக்கு மனசு ரிலாக்ஸாக ஆயிடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணலாம் இல்லைங்களா? அப்போது என்ன பண்ணலாம்? நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்க மூலிமா பகவான் என்ன சொல்கிறார் அப்படின்னு அதை இந்த விஷயத்தை கூர்ந்து கவனிக்கணும். கவனிக்கும்போது நம்மளுக்கு பதில் கண்டிப்பாக சொல்லிடுவார் பகவான். சரிங்களா? அடிக்கடி பகவான் சொல்லிகிட்டே இருப்பார். அம்மா நீ வேண்டுறீன்னா நீ எந்த ரூபத்தில் வேண்டுறியோ அதே ரூபத்தில் வந்து காட்சி கொடுப்பேனா? நான் அப்படியே வந்து உங்கள்கிட்ட பேசுவேனா? இல்லையே. யார் மூலியமாவது தான் உன்னோட கேள்விக்கு நான் பதில் சொல்லுவேன், அவங்க மூலிமா உன்னோட பிரச்சனையை நான் தீர்த்து வைப்பேன் அப்படின்னு பகவான் சொல்லிகிட்டே இருப்பார். சரிங்களா? அப்போ நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கோம் பகவானை அப்படின்னு சொல்லும்போது அதுக்குண்டான பாதையை கண்டிப்பாக காட்டிடுவார். நாம் என்ன பண்ணணும்? அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அதை தான் யோசிக்கணும். அதே நிற்கக்கூடாது இல்லைங்களா? நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படி தானே யோசிக்கணும் இல்லைங்களா? இப்போ ஒரு வியாதியே வந்துடுச்சு, நோவு வந்துடுச்சுன்னு வைங்களேன், அதை நல்லா பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு தானே பார்ப்போம். அதுலேயே நின்றுட்டுருக்கோமா? இல்லையே. அதை போல் எப்பயுமே வந்து ஒரு பிரச்சனைன்னு வந்துடுச்சின்னு வைங்களேன், அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம், இது மூலிமா பகவான் என்ன அனுபவத்தை நம்மளுக்கு கொடுத்தார் அப்படின்னு யோசிக்கணும். யோசிக்கும்போது நாம் வந்து என்ன நினைப்போம்? இந்த இதில் நாம் எதுவுமே பண்ணலையே, ஏண்டாப்பா இப்படி அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? அது எல்லாத்துக்குமே வந்து பழைய கர்மா அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க இல்லைங்களா? அப்போ அதை நாம் ஏற்றுக்கிட்டு தானே ஆகணும். அப்போ அதுக்கு உண்டான வழி என்ன, அடுத்த வழி என்ன அப்படின்னு தானே பார்க்கணும். சொல்லுங்க பார்க்கலாம். அதை போட்டு மனசுக்குள்ளே போட்டு அழுத்திக்கிட்டே இருக்கிறதுனால ஏதாவது சேஞ்ச் அதனால் நடக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். அது என்ன நடக்குதோ அதை நம்மளால் மாற்ற முடியுமா? அது எதுவும் முடியாது. எல்லாமே ஏற்கனவே வந்து பிறக்கும் போதே இப்படி தான் வாழ்க்கை அப்படின்னு எழுதி அனுப்பிச்சுடுறாங்க இல்லைங்களா? ஒவ்வொன்றுமே. அப்போது நம்மளால் மாற்ற முடியுமான்னா முடியாது இல்லைங்களா? அப்போது நம்மளுடைய வாழ்க்கையை நாம் ஏற்றுண்டு நல்லபடியாக நாம் வாழணும் அப்படின்னு அதுக்குண்டான ஸ்டெப்பை நாம் தான் எடுக்கணும். சரிங்களா? இப்போ பகவான்கிட்ட வேண்டும் போது அதுக்குண்டான வழி கண்டிப்பாக கிடைக்கும். ஏன் இப்படி ஆயிடுச்சு, எதனால் ஆயிடுச்சு அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தோன்னு வைங்களேன், இன்னும் மேலே மேலே நம்மளுக்கு அழுத்தம்தான் அதிகமாகும். நடந்தது நடந்து போச்சு, அதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படி தான் பார்க்கணும். சரிங்களா? எல்லா விஷயத்துலேயுமே அடுத்த ஸ்டெப் என்ன, அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு தான் போய்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அதுக்குண்டான வழி கிடைக்கும். அதுலேயே நின்றுட்டு நாம் மேலே மேலே அதையே போட்டு அழுத்திக்கிட்டே இருந்தோன்னு வைங்களேன், என்ன ஆகும்? இன்னும் மேலே மேலே மன அழுத்தம் அதிகம் ஆகிடும் இல்லைங்களா? எப்பயுமே வந்து ரிலாக்ஸாக அமைதியாக நடந்தது நடந்து போச்சு, அடுத்தது என்ன பண்ணலாம், நம்ம அமைதியாக நாம் வந்து அதை யோசிக்கும்போது அதுக்குண்டான விடை நமக்கு கிடைக்கும். சரிங்களா? எல்லா வீட்லேயுமே எதுவும் நடக்காதது எதுவுமே இல்லை இல்லைங்களா? இப்போ நாம் என்ன நினைப்போம்? நம்மளுக்கு தான் இப்படி நடக்குதா அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. வீட்டுக்கு வீடு வாசப்படி இல்லைங்களா? நம்ம வெளியே வந்து 4 பேர்த்துக்கிட்ட பேசும்போது தான் எங்கெங்கே என்னென்ன நடக்குதுன்னு நாம் தெரிஞ்சுக்க முடியும். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு தான் இப்படி தான் நடக்குதா, நம்ம வீட்டில் தான் இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? அப்படியெல்லாம் கிடையாது. ஆகையினால பகவான் என்ன சொல்கிறார்? எதா இருந்தாலும் அந்த மன அழுத்தம்னா அதுலேயே நிற்காத, அதிலிருந்து மீண்டும் வெளியே வா
அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்களா? ஏன்னா பழசையே நினச்சிக்கிட்டே அழுத்தத்தையே கொடுத்துட்டு வந்தோன்னு வைங்களேன், நம்மளால் எப்பயும் பண்ணுற வேலையை கூட ஆஸ்யூஷுவலாக நம்மளால் பண்ண முடியாது. அதுலேருந்து மீண்டு வெளியே வந்துடணும். சரிங்களா? அப்போது பகவான் சொன்னதை ஃபாலோ பண்ணுவோம், விடாமல் முயற்சி பண்ணுவோம், பயிற்சி பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும். ஏற்று நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.